கல்யாணம் ஆன ஆரம்ப காலகட்டத்தில் நானும் நினச்சேன், நாம் ஒரு நல்ல தம்பி பொண்டாட்டியாக இருக்கணும், ஒரு நல்ல மருமகளாக இருக்கணும். ரொம்ப வயசான மாமனார் மாமியார், 3 நாத்தனார் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நாம தான் எல்லாம், இந்த குடும்பமே நம்ம தலையில் தான் இருக்குது அப்படின்ற கிரீடத்தை எடுத்து என் தலைமையில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே வந்தேன். 3வது நாளே ஆரம்பித்தாங்க. ஊரெல்லாம் கேட்குறாங்க 30ஆ 40ஆன்னு. அப்படின்னதும் எனக்கு ஒன்றும் புரியல. என்னது 30ஆ 40ஆ? அரிசி கழுவி காய வச்சுட்ருக்காங்க. அரிசியில் என்ன 30 40ன்னு ஏதோ வெரைட்டி இருக்குது போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ரொம்ப திருப்பி திருப்பி அதையே சொன்னதும் என்ன 30ஆ 40ஆன்னு எனக்கு புரியாமல் கேட்டதும் பதில் வந்துச்சு. என்ன போட்டுன்னு வந்தேனோ ஊரெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னாங்க. ஓஹோ! நான் இவ்வளோ தான் போட்டு வந்தேன்னு சொல்லலை. ஏன்னா பொண்ணு பார்க்குற அன்னைக்கு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இவ்வளோ தான் எங்களால் செய்ய முடியும்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க தகுதிக்கு மீறி எங்கள் அம்மா 30 பவுனுக்கு மேலேயே எனக்கு போட்டாங்க. ஆனாலும் இவங்க எல்லாம் எப்படி நினச்சாங்கன்னா, ஒரு பெரிய தாம்பூலத்தட்டில் எல்லாத்தையும் நகைங்க எல்லாத்தையும் வச்சு, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், என் பொண்ணை உங்கள் கண்ணு மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க போல். அது நடக்கலை. நான் உண்டு என் வேலை உண்டு, நான் பாட்டுக்கு இருக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக என்ன பண்ணிட்டேன், காலையில் நம்மளோட சிட்டித்தன்மை எல்லாத்தையும் மறந்து மாற்றி கிராமத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும்னு அப்படி காலைல 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எல்லாரும் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வாசல் தெளித்து கோலத்தை போட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பண்ணிட்டு 6 மணிக்கு